உங்கள் MS சித்தா சிகிச்சை மையம். பஞ்சகல்ப குளியல் வாரத்துக்கு எத்தனை முறை பண்ணணும்? பஞ்சகல்ப குளியல் சூர்ணமோ ஒரு எண்ணெய் குளியலோ இதெல்லாம் பண்ணும்போது அன்னைக்கு வந்து எளிமையான ஆகாரங்கள் எடுக்கணும். எளிமையானதுன்னா நீங்கள் எளிமையானதுன்னா எளிதில் ஜீரணிக்கக்கூடிய ஆகாரங்கள். எலும்பு சம்பந்தமாக நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. நம்மளுடைய எலும்புகளை பலமாக வந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் வந்து இருக்குது, எப்படி அதை சாப்பிடணும்? இப்போ சரிவிகித உணவு எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேழ்வரகுல கால்சியம் இருக்குது. இப்போ அந்த மாதிரி உணவுகளை வந்து சரிவிகித உணவாக நம்ம எடுக்கும் பொழுது நாட்டு காய்கறிகளும் நிறைய எடுக்கணும். நம்ம மறந்த ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்களேன், அதில் நிறைய நம்ம இதை தவிர்த்துட்டோம். இப்போ பிரண்டை துவையெல்லாம் கிராமத்தில் தான் பண்ணுறாங்க. கருணக்கிழங்கு வந்து ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட்டே வராது, மூலமே வராது. கருணக்கிழங்கு ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் கம்பல்சரி எடுக்கலாம். மருந்து வந்து ரொம்ப நாள் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. இப்போ வந்து ஒவ்வொரு நோயை பொறுத்து, இப்போ ஒரு தோல் நோய் வருது, தோல் நோயை நீங்கள் உடனே சரி பண்ண முடியாது. ஆனால் அந்த தோல் நோயினால் வரக்கூடிய அரிப்பை வந்து நம்ம உடனே சரி பண்ண முடியும். இப்போ இந்த சொன்ன இந்த பஞ்சகல்ப குளியல் இது வந்து நம்ம வாரத்துக்கு எத்தனை முறை பண்ணணும், இல்லை மாதத்துக்கு எத்தனை முறை? உடலினுடைய வெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். இப்போ குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு ஒரு தடவையாவது பண்ணலாம். ஒரு யோக மார்க்கத்தில் இருக்கிறவங்க அது மாதிரி இருக்கிறவங்க. அப்படி இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு முறையாவது வந்து நம்ம தேய்ச்சி குளிக்கலாம். இப்போ ஆயில் பாத் எடுக்கும்போது அதுக்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ரிஸ்க்காக தெரியும். அது எண்ணெயெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு அப்புறம் குளிக்கிறது. இது வந்து அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது, அழகாக பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வெப்பம், இப்போ வந்து யோக மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் தியானம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெப்பம் அதிகமாகும். நிறைய படிக்கிறவங்களுக்கும் வந்து வெப்பமாகும். இப்போ சூடுங்கிறது அதிகமாக. ஆமாம். இப்போ ஒரு +2 படிக்கிற மாணவன் கூட பார்த்திங்கன்னா பரீட்சைக்காக படிக்கும் பொழுது அவன் பார்த்திங்கன்னா பகலில் கவனிக்கிறது, இரவில் படிக்கிறது. அப்போ அதை வந்து பாடி வந்து ஹீட் ஆகும். இப்போ அவங்கெல்லாம் கூட இதை எடுத்துக்கலாம். இதனால் வந்து நமக்கு தொந்தரவுகள் எதுவும் ஏற்படாது. ஆனால் என்னென்னா இந்த மாதிரி ஒரு பஞ்சகல்ப குளியல் சூர்ணமோ ஒரு எண்ணெய் குளியலோ இதெல்லாம் பண்ணும்போது அன்னைக்கு வந்து எளிமையான ஆகாரங்கள் எடுக்கும். எளிமையானதுன்னா நீங்கள் எளிமையானதுன்னா எளிதில் ஜீரணிக்கக்கூடிய ஆகாரங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் தான் வந்து இப்போ இதெல்லாம் வந்து மருத்துவத்தில் வந்து இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறதுக்கு காரணமே தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேதிக்கு சாப்பிட்றத தேவையில்லைம்பாங்க. இப்போ ஏன் அவங்க தேவையில்லைன்னா அவங்க அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா, பேதிக்கு சாப்பிட்டா வந்து அவங்க சில காரணங்கள்லாம் உடம்பு சைடு எஃபெக்ட் வருதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க பேதிக்கு சாப்பிடும் போது அதுக்கு ஒரு ரூல்ஸே வச்சுருப்பாங்க நம்ம சித்த மருத்துவத்தில். பேதிக்கு சாப்பிட்ற அன்றைக்கி ஹெவியான உணவு எடுக்கக்கூடாது. பேதிக்கு வந்து காலையில் 10 மணி வரைக்கும் அந்த கம்ப்ளீட்டாக ஒரு 7 to 10 தடவை போயிட்டு கம்ப்ளீட்டாக பேதிக்கு நிற்கிற வரைக்கும் உணவு எடுக்கக்கூடாது. நின்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி நிற்கலைன்னா மோர் சாப்பிட்லாம், அல்லது வசம்பு சுட்ட கறித்தூள் இருக்கும், அதை தேனில் குழப்பி சாப்பிட்டா நிற்கும். அதுக்கு பிறகு எளிமையான ஆகாரங்கள், மோர் சாதம் அல்லது தயிர் சாதம் இந்த மாதிரி எடுக்கணும். அன்னைக்கு ஃபுல்லாகவே எளிமையான, இரவு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காரம் கம்மியாக, புளி கம்மியாக, ஒரு ரசம் சாதம், இப்படி வந்து எளிமையான ஆகாரங்கள் எடுத்தால் குடல் வந்து எதுவும் ஆகாது. இப்போ ஒரு பேதிக்கு சாப்பிட்டு போய் ஒரு பரோட்டா சாப்பிட்டா அவனுக்கு பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனை வரதான் செய்யும். அப்போ அந்த சித்த மருத்துவத்தில் நோயணுகா விதின்னு சொல்லி சப்ஜெக்ட் இருக்குது. அதில் வந்து பேதிக்கு எடுத்தால் என்னெல்லாம் பயன்படுத்தணும், அதே மாதிரி எண்ணெய் குளியல் எடுத்தால் எதெல்லாம் பயன்படுத்தணும்னு இருக்குது. அப்போ நாம் இந்த மாதிரி இந்த எண்ணெய் குளியல் எடுக்கும்போது பஞ்சகல்ப குளியல் சூர்ணம் பயன்படுத்தும் பொழுதோ அன்றைக்கி எளிமையாக, அதாவது எளிதில் ஜீரணிக்கக்கூடிய ஆகாரங்கள் அந்த மாதிரி எடுக்கணும். நான்வெஜ்ஜையோ அல்லது பரோட்டா ஐட்டமோ அந்த மாதிரி ஹார்டான ஐட்டமோ, அதாவது அதிகமான சூடோ அதிகமான குளிர்ச்சியோ கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு நார்மலான ஆகாரங்கள் எளிமையாக எடுத்துக்கிட்டு நல்லா ரெஸ்ட்டில் இருந்தால் உடம்பு வந்து ஆரோக்கியமாகும். ஓகே. இப்போது எலும்பு சம்மந்தமாக நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. இப்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் டெய்லி எடுக்கக்கூடிய விட்டமின்ஸு, மினரல்ஸு, ஜிங்க்கு, அயனு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ், இது எதையுமே நம்ம முழுமையாக நம்ம எடுக்கிறது இல்லை. நம்ம ஒரு அவசரத்தில் ஒன்று சாப்பிட்றோம், இல்லை வெளியில் போய்ட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றோம், ஸ்பைசஸ் நிறைய இருக்கிற ஃபுட்ஸு சாப்பிட்றோம். இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப வந்து இப்போது மற்ற நாட்டுக்காரங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸு, ஃபுட்டில் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறதில்ல. உப்பு அதிகமாக போடுறோம், காரம் அதிகமாக போடுறோம், அந்த ஃபுட்டோடைய தன்மையை மாற்றி தான் சாப்பிட்றோம். அப்படி இருக்கிறப்போ நம்மளுடைய எலும்புகளை பலமாக வந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் வந்து இருக்குது, எப்படி அதை சாப்பிடணும்? இல்லை, இப்போ மற்ற நாட்டில்னா இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா உணவு எப்படி எடுக்கிறாங்களோ இல்லையா, சரிவிகித உணவு எடுக்கிறாங்களோ இல்லையா, ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. எல்லா சத்துக்கும் வந்து மாத்திரையும் போட்டுக்கிறாங்க.
இப்போ எனக்கு தெரிஞ்சே வந்து சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அயனுக்கு ஒரு மாத்திரை, கால்சியத்துக்கு ஒரு மாத்திரை, ஜிங்குக்கு ஒரு மாத்திரை, இப்போ கேட்டால் நான் வந்து உடம்பை வந்து மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் போடும்பொழுது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே அதெல்லாம் உடம்பு வந்து ஏற்றுக்காது. எல்லாமே உங்களுக்கு இயற்கையானதாக இருக்கணும். இப்போ சரிவிகித உணவு எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேழ்வரகுல கால்சியம் இருக்குது. இப்போ அந்த மாதிரி உணவுகளை வந்து சரிவிகித உணவாக நம்ம எடுக்கும் பொழுது நிறைய கீரைகள், பழங்கள், காய்கறிகள், நாட்டு காய்கறிகளும் நிறைய எடுக்கணும். எல்லா காய்கறிகளும் எடுக்கலாம். கத்திரிக்காய், வெண்டங்காய், பீக்கங்காய், சொரக்காய், பூசணிக்காய், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். நம்ம மறந்த ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்களேன், அதில் நிறைய நம்ம இதை தவிர்த்துட்டோம் ஆனால் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம மறந்த ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கள். இல்லை, இப்போ மறந்த விஷயங்கள்லாம் நிறைய மறந்துருக்குறோம். இப்போ பிரண்டை துவையெல்லாம் கிராமத்தில் தான் பண்ணுறாங்க. டவுனில் வந்து இன்றைக்கி அதை ஒரு அதிசயமாக பார்க்குறாங்க. கடையில் வச்சு விற்றுட்ருக்காங்க, கடையில் வச்சு விற்கிறாங்க. அதை வந்து தெரிஞ்சவங்க இப்போ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வலைதளங்கள் வந்ததுனால, மீடியா வந்ததுனால அதில் பார்த்துட்டு போய் அதெல்லாம் வாங்கி பயன்படுத்துகிறாங்க. கருணைக்கிழங்கு வாரத்துக்கு 2 தடவை கருணைக்கிழங்கு சாம்பார் வச்சு சாப்பிட்றவங்களுக்கு மூலமே வராது. இப்போ அது கருணைக்கிழங்கு நல்லதுன்னு உடனே கருணைக்கிழங்குல சிப்ஸு போட்டு விற்கிறாங்க. அதில் நல்லா மிளகாத்தூளை போட்டு காரத்தை போட்டு விற்கிறாங்க. கருணைக்கிழங்கு வந்து ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட்டே வராது, மூலமே வராது. கருணைக்கிழங்கு ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் கம்பல்சரி எடுக்கலாம். இப்போ நம்மளுடைய உணவுகள் எல்லாம் எப்படி கருணைக்கிழங்கு எடுக்கும்போது மூலம் வராது, ஒரு முள்ளங்கி வாழைத்தண்டு எடுக்கும் பொழுது கிட்னி கல் வராது, இப்படி ஒவ்வொன்றும் இருக்குது. அப்போ நம்ம இந்த மாதிரி காய்கறிகளை எல்லாம் எடுக்கலாம். எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ஓகே, இப்போது நீங்கள் சொன்னீங்கல்ல பைல்ஸு, இது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. பைல்ஸு, ரெண்டாவது நாக்கு, குடல் புண்ணு. ஸோ இதெல்லாம் வந்து எதனால் வருது, இதை எப்படி சரி பண்ண முடியும் நம்ம? இப்போ மூலம் வரத்துக்கு முதன்மையான காரணம் என்னென்னா உடலில் ஏற்படக்கூடிய வெப்பம், அதுவும் மலக்குடலில் ஏற்படக்கூடிய வெப்பம். மலக்குடலில் ஏற்படக்கூடிய வெப்பத்தினால மலக்குடலில் நீர்ச்சத்து குறைஞ்சிரும். அந்த மலத்தில் இருக்க நீர்ச்சத்து போய் மலம் வந்து வறண்டுடுச்சுன்னா அவங்களுக்கு மலச்சிக்கல் வரும். இப்போ நீண்ட நாளைய மலச்சிக்கல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மூலமாக வந்து வெளிப்படும். அப்போ அந்த இரத்த நாளங்கள் எல்லாம் போய் கழிவுகள் தேங்கும். அந்த நாளங்கள் எல்லாம் வந்து ஆசன வாயில் இருக்க அந்த இரத்த நாளங்கள் வந்து புடைச்சிக்கும். இப்போ அதில் வந்து 9 வகையாக நம்ம சித்தர்கள் சொல்கிறாங்க. உள் மூலம், வெளி மூலம், சீல் மூலம், ரத்த மூலம், வர மூலம், இப்படி எல்லாமே சொல்கிறாங்க. அப்போ அந்த மூலத்துக்கு வந்து நல்ல உணவு முறைகளும் பழக்க வழக்கங்கள், நல்ல மருந்துகள் எடுத்துக்கிட்டால் 100% சூப்பராக சரியாகும். நம்ம சிகிச்சை மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூலத்துக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். இப்போ சில நிறைய நல்ல மருந்துகள், நல்ல உணவுகள்னு சொன்னீங்க. என்ன நல்ல உணவுகள், என்ன நல்ல மருந்து? இப்போ அவங்க ரொம்ப ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு உடனே வலியெல்லாம் நிறுத்திடலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. உடனே வலியை நிறுத்துறோம்னா அதுக்கு உண்டான மருந்துகள் ஒரு கொடுத்தமே போதும். மூலத்துக்கு, லிவருக்கு என்ன உதாரணமாக சொல்லுங்கள். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனா ஜிங்க்கு. இப்போ வந்து மூலத்தை வந்து குணப்படுத்துறது வந்து ஜிங்க், அதாவது நம்ம துத்தநாக சத்து. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எந்தெந்த மூலிகையில் இருக்குன்னா நாயுருவி செடியில் துத்தநாக சத்து இருக்குது. அதே மாதிரி துத்தியில் அது நாயுருவி செடினா அது ஒரு மூலிகை. இப்போ இதிலேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்கு எடுத்து மருந்துகளாக செஞ்சு கேப்சூல் வடிவில் வச்சுருக்கிறோம், லேகியம் வடிவில் வச்சுருக்கிறோம். இதெல்லாம் எடுக்கும் பொழுது மூலத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அவங்க வலி, வேதனை, அந்த பபுள்ஸ் மாதிரி பார்த்திங்கன்னா உள் மூலம் மோசன் போகும்போது வெளியே வரும், அப்புறமேட்டுக்கு திரும்ப உள்ளே போவோம். இதெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் லைஃப் ஸ்டைல், அதாவது நிறைய தண்ணி குடிக்கணும், நல்ல காய்கறிகள் நிறைய சாப்பிடணும். இந்த கேப்சூல் வந்து இமீடியட்டாக பிரச்சனையை நிறுத்திடுமா? ஏன்னா சித்த வலியெல்லாம் ஒரு நாள் மருந்து வந்து ரொம்ப நாள் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. இப்போ வந்து ஒவ்வொரு நோயை பொறுத்து, கிரானிக்காக ஒரு நோய் ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா அந்த நோய்களுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக மருந்து கொஞ்சம் நாளைக்கு எடுத்துக்கணும். ஒரு சில மாதங்கள் கூட எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு தோல் நோய் வருது, தோல் நோயை நீங்கள் உடனே சரி பண்ண முடியாது. ஆனால் அந்த தோல் நோயினால் வரக்கூடிய அரிப்பை வந்து நம்ம உடனே சரி பண்ண முடியும். ஒரு 2-3 நாளில் வந்து சரி பண்ணலாம். ஆனால் அந்த நோயை போக்கணும்னா அதுக்கு நீங்கள் ஒரு சில மாதங்கள் வந்து போராடி தான் ஆகணும். அந்த மருந்துகளை அவங்க எடுத்துக்கும் பொழுது அதுக்குண்டான லைஃப் ஸ்டைலையும் அவங்க ஃபாலோ பண்ணால் தான் அந்த தோல் நோயை தீர்க்க முடியும். அதே மாதிரி மூலத்தில் இருக்கக்கூடிய அந்த தொந்தரவுகளெல்லாம் அவங்களுக்கு உடனடியாக சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு நம்ம சில மருந்துகளை வந்து அவங்களுக்கு கொடுத்தோம்னா சரியாயிடும். மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஃபைல்ஸுக்கு நம்ம கிளினிக் வந்து ரொம்ப பெஸ்ட்டு, ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருக்கோம். கேப்சூல்ஸ் கொடுக்குறீங்க முதல்ல. அந்த மருந்துகள் வந்து எந்த மாதிரியான மருந்துகளாக இருக்கும்? சுண்ணம்னா நம்ம சித்தர்கள் சொல்லக்கூடிய தாய் மருந்து, பெருமருந்துகள். அந்த சுண்ணங்களை வந்து நம்ம கொடுக்கும் பொழுது நல்லா அருமையாக குணமாகும். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதை கொஞ்சம் சொல்லுங்கள். அகமருந்துனா உள்ளுக்கு வந்து இன்டேக் எடுத்துக்கக்கூடிய மருந்துகள் 32 வகை. புற மருந்துகள்னால் வெளியில் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் 32 வகை.
2 ஸ்டேஜ் தாண்டாமல் ஸ்ட்ரைட்டாக போய் வேலை செய்யும். நம்ம சித்த மருத்துவத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பஸ்பத்தை வந்து தேனில் சாப்பிட்டா ஒரு வேலை பார்க்கும், நெய்யில் சாப்பிட்டா ஒரு வேலை பார்க்கும். அந்த செந்தூரத்தை நீங்கள் நெய்யில் சாப்பிட்டீங்கன்னா ரத்த நாளங்களில் வேலை பார்க்கும். அதுவே நீங்கள் தேனில் சாப்பிட்டீங்கன்னா ரத்தத்தில் வேலை பார்க்கும். இங்கே நான் வர்றப்போ ஒரு வாரம் இங்கே அதுக்கான வசதிகளை உங்களால் பண்ணி கொடுத்து சரி பண்ணி கொடுக்க முடியுமா? 15 நாளைக்கு நம்ம அதுக்கு உண்டான மெடிசன்ஸு ஒரு 5-6 வகையான மெடிசன்ஸ் கொடுப்போம். அது எப்படின்னா, நம்ம சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உங்கள் MS சித்தா சிகிச்சை மையம். தண்டுவட பிரச்சனைகள், கழுத்து வலி, தோள்பட்டை வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, சயாட்டிக்கா நரம்பு வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, குதிகால் வலி, முடக்குவாதம், சிறுநீரக கல், பித்தப்பை கல், தோல் நோய்கள், தைராய்டு, மூலம், ஆண்மை குறைவு மற்றும் அனைத்து நாட்பட்ட நோய்களுக்கும் MS சித்தா சிகிச்சை மையம். இடம் MS சித்தா சிகிச்சை மையம், அகத்தியர் தோட்டம், அரசு மேல்நிலைப்பள்ளி அருகில், கல்பகனூர், ஆத்தூர், சேலம் 636109. தொடர்புக்கு 9952831756. ஆன்மீகம், சித்த ரகசியங்கள், மருத்துவ குறிப்புகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் MS சித்தா யூடியூப் சேனல்.